ஹாய் காய்ஸ், இன்று நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மேத்யூ அர்னால்டு எழுதிய டோவர் பீச். இதுவும் பிஜிடிஆர்பி சிலபஸில் 4th யூனிட்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக் இதுதான். ஸோ இதோட டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயம். பப்ளிஷ் ஆனது வந்து 1867 கலெக்ஷன் ஆஃப் நியூ போயம் அப்படின்ற ஒரு டாபிக்ல வந்து இது பப்ளிஷ் ஆயிருக்கு. இந்த போயமோட டோட்டல் ஐடியா எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் சிவிலைசேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கு. எது அப்படின்னா ரிலிஜியஸ் ஃபெய்த்தை வந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கு, அந்த நம்பிக்கையை வந்து அழிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் இவர் இந்த போயமில் வந்து ஃபோக்கஸ்டாக கொண்டு வந்திருக்காரு. இந்த போயம் எழுதப்பட்டது எப்படின்னா, அவரும் அவங்களுடைய ஒய்ஃப் அனிமுன் போன காலகட்டம் 1851 வந்து அனிமுன் போயிருக்காங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து டோவர் பீச்சுக்கு போயிருக்காங்க. அந்த டோவர் பீச் எங்க இருக்குன்னா, இங்கிலாந்து டவுன்ல இருந்து த நேரஸ்ட் பார்ட் ஆஃப் த இங்கிலீஷ் சேனல். ஸோ அந்த பிளேஸ்ல வந்து இருந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த போயமை வந்து எழுதியிருக்காரு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கக்கூடிய இந்த போயம் வந்து டோவர் பீச்ன்ற அந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திருப்பு முனை வாய்ந்ததா இருந்துட்டு இருந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சரி வாங்க நம்ம போயம்குள்ள போலாம். போயம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் போயட் ஸ்பீக்கர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பீச்சோட அட்மாஸ்பியரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவர் போகும்போது அந்த இடம் வந்து அந்த பௌர்ணமியில் அந்த மூன் லைட் வந்து பார்த்தா எப்படி இருக்குன்னா ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லா கிளைமா இருந்துட்டு இருக்கு. அப்ப இருக்கக்கூடிய அந்த மூன் லைட் எல்லாமே வந்து ரொம்ப பிரைட்டா இருந்துட்டு இருக்கு. அங்கிருந்து பார்க்கும்போது அந்த பிரெஞ்சு கோஸ்ட் லைட்லாம் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசஃபையர் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம கிட்ட சொல்றாரு. ஸோ அந்த பீச்சில இருந்து நம்ம பாத்துங்க அப்படின்னா அந்த கிளிஃப் எல்லாமே வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்டார்ஸ் மாதிரி மின்னிட்டு இருக்கு, அந்த நில ஒளியோட வெளிச்சத்துல வந்து மின்னிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அங்கிருந்து நம்ம அந்த கிளிஃப் மேல இருந்து எதை பார்க்கலாம் அப்படின்னா இந்த இங்கிலாந்து காஸ்ட்டை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். அங்க பார்க்கும்போது அந்த இங்கிலாந்து ஃபுல்லுமே வந்து எப்படி இருக்குன்னா அந்த மூனோட ரிஃப்ளெக்ஷன்ல வந்து ரொம்ப அழகா தெரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதை உணர்ந்தவங்க மட்டும்தான் அதை ஃபீல் பண்ண முடியும். நீங்க வந்து கண்ணை மூடிட்டு இதை அப்சர்வ் பண்ணீங்கன்னா தெரியும். அதாவது நைட் டைம்ல தனியா வண்டியில போகும்போதும் சரி, இல்லை மவுண்டன்ஸ்ல இருக்கும்போதும் சரி, அங்கிருந்து அந்த வேவ் லென்த் பாத்தீங்க அப்படின்னு ரொம்ப அழகா தெரியும். ஸோ அவ்வளோ அழகா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய அந்த பேபிள்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நைஸா இருந்துட்டு இருக்கிறதாகவும் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த பீப்புள்ஸ் எல்லாம் அங்க அந்த ஸ்பீக்கர் வந்து என்ன பண்றாருன்னா அந்த பீச் ஓரமா ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்காங்க. அந்த விண்டோ சைட்ல இருந்து அந்த பீச்சை வந்து வாட்ச் பண்றாரு. அப்படி வாட்ச் பண்ணும்போது அவர் என்னென்ன அப்சர்வ் பண்றாருன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த சீயோட அந்த வேவ் லென்த், அதாவது அந்த அலைகள் வந்து கரையை அடிச்சுட்டு போகும் இல்லையா, அதை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே டைம்ல அந்த கரையை வந்து அடிக்கும் போது அந்த பேபிள்ஸோட சவுண்ட், அந்த அலைகளோட அந்த கூழாங்கற்கள் உரசற சவுண்ட் எல்லாமே கேட்குது. அந்த சவுண்டு கேட்கும் போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சேட்னஸ் கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. செகண்ட் ஸ்டென்ஸாவில் என்ன சொல்றாருன்னா, அதாவது ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சி இருக்கு. அதை வந்து எதோட ஒப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஃபகல்ஸ், அதாவது ஒரு ஒர்க்கர்ஸோட ஒப்பிடுறாரு. ஸோ அவங்க என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு பீச் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேடனஸை வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த பீச் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஏஜென்சி அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டோவர் பீச் மாதிரி அதுவும் ஒரு சி தான். ஆனா அங்க எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து எங்க பிரிக்குதுன்னா அதோட ஸ்பாட்டு கிரீஸ் அதே மாதிரி துருக்கி, இது ரெண்டுத்தையுமே வந்து பிரிச்சுட்டு இருக்கு அந்த சி வந்து. ஸோ அங்க வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேட்னஸ் மட்டும்தான் அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த அலைகள் வந்து சேட்னஸை மட்டும்தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டான்ஸாவில் வந்து ரிலிஜியஸை வந்து முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னா ரிலிஜியஸ் அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்பிக்கைன்றது பழைய காலத்துல வந்து நிறைய இருந்தது, ஆனா இப்ப வந்து அந்த நம்பிக்கைன்றது சுத்தமாவே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த நம்பிக்கைன்றது எல்லாமே வந்து தனிமையை மட்டும்தான் ஃபோக்கஸ்டா இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து எதையுமே நம்பல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. அதாவது ஃபேபிள்ஸ் மாதிரி ஒரு அன்ப்ரொடக்டடா தான் இருந்துட்டு இருக்காங்க மக்களும் சரி, அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடக்ட் என்றதே கிடையாது, அவங்க அதையும் இழந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்றாங்க. இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டான்ஸா. ஃபைனல் ஸ்டான்ஸால வந்து எதை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபெய்த்தோட சேர்த்து அந்த லவ்வையும் சேர்த்து சொல்றாங்க. என்னன்னா இந்த ரிலிஜியஸ் ஃபெய்த்ன்றது இப்போ சத்தியமா கிடையாது, நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுடைய லவர் கிட்ட சொல்றாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாம வந்து அந்த ஃபெய்த்தை வந்து உருவாக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம விட்டு வந்து பொறுமையா அன்னோனியமா இருந்தங்க அப்படின்னா நம்ம அந்த ஃபெய்த்தை வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ டோவர் பீச் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆனால் பட் இங்கே வந்து என்னவா இருந்துட்டு இருக்கு அப்படின்னா இப்போ வந்து சேட்னஸாக மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு. அதுவும் வந்து இது ஒரு டார்க் பிளேஸாக வந்து தெரியுது அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா நீங்க வந்து இமேஜினேஷன் பண்ணி பாருங்க, நைட் டைம்ல வந்து அந்த மெரினா பீச்சில் போறீங்க அப்படின்னா யாரும் இல்லை, ஓகேங்களா, நீங்க உங்க பேர் மட்டும் போறீங்க அப்படின்னா அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், அந்த விஷுவல் வந்து அந்த மூன் லைட் காலகட்டத்தில் அலைகள் வந்து ரொம்ப அழகா அடிச்சுட்டு அந்த காற்றுலாம் வந்து ரொம்ப அழகாக எடுத்துட்டு இருக்கும். ஆனால் இப்போ வந்து இங்கே அது எதுவுமே இல்லை, ரொம்ப சேட்னஸாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா அவர் வந்து கன்ஃபியூஷன் ஆயிட்டாரு. என்னன்னா அந்த லாங் டேஸ்க்கு முன்னாடி வந்து அந்த இடத்துல வந்து ஒரு வார் நடந்ததாகவும் அந்த வார்ல வந்து தன்னுடைய ஆளுங்களை வந்து தன்னுடைய குழுக்களே வந்து கன்ஃபியூஸ்ட் ஆகி கில் பண்ணதாகவும் சொல்றாரு. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காரு சொல்றாருன்னா, இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா மாஸ்க் ஒன்று அணிஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே அந்த மாஸ்க் எப்போ ரிமூவ் பண்றாங்களோ அப்பதான் அவங்க வந்து ஒரு பியூரிட்டியே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயம் வந்து முடிக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். முடிஞ்ச அளவுக்கு சேனலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து இம்பார்ட்டன்ட், அதாவது பிஜிடிஆர்பி சம்மந்தமாக மட்டும்தான் போட்டுட்டு இருக்கேன். ஃபேவராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்னொரு சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக் சேனலில் வந்து நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் வந்து போட ஆரம்பிச்சிட்டு இருக்கேன். ஸோ சேனலை முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.